வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா அசின் தில்ருபா அப்படின்ற படத்தோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு கதை புரியும், இல்லைன்னா தலையும் புரியாது வாழும் புரியாது. அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயே இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை ஆக்ரால தான் நடக்குது. ஸ்டார்டிங்கே நம்ம ஈரினை தான் காட்டுறாங்க. ஈரின் பேரு ராணி அப்படின்றது. ஈரின் உடம்புல காயெல்லாம் இருக்கு. இப்ப ஈரினை வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க. என் ஹஸ்பண்ட் என்ன கொல்ல பாக்குறாரு, தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன எதுன்னு தெரியல. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இவங்க ஆக்ரால இருக்க ஒரு வீட்டுல தான் குடியிருந்துட்டு இருக்காங்க. இந்த ஆக்ரால ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்ல யாரும் குளிக்க போகாதீங்க, ஏன்னா முதல்ல நடமாட்டம் அதிகமா இருக்குன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ராணி ஒரு ஸ்பா தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வேலை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. இவங்க போயிட்டு இருக்கும் போது அபிமன்யுன்ற ஒரு பையன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இந்த பையனை பொறுத்த வரைக்கும் டாக்டரா இருக்கான். தெரியாதனமா இவன் மேல இடிச்சிடுறாங்க. அதனால கீழே பழம்லாம் சிந்திருது. இவங்க எடுத்து தந்து ஹெல்ப் பண்றாங்க. இந்த பையனுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். இவங்களையே அடிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஈரின் கிளம்பும் போது தெரியாதனமா இவங்களோட பொம்மையெல்லாம் விட்டு போயிடுறாங்க. இந்த பையன் இங்க இருக்க ஆன்டிக்கு ஊசி போடுறதுக்காக தான் வந்திருக்கான். அவங்க பொம்மையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ முடிஞ்சா போய் தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இந்த பையனும் ஏத்துக்கிறான். இந்த அபிமன்யு வெளியே வரதுக்குள்ள ஈரின் இருக்காங்கல்ல, ரிச்சல ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவனும் எப்படியாவது தந்துடலாம் அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். ஈரின் வர வேண்டிய ஸ்பாக்கே வந்து சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பையன் அவங்கள ரீச் பண்றான். இதை நீங்க வீட்லயே விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இது அவ்வளவு ஒன்றும் முக்கியம் இல்ல, இதை தரதுக்காக எதுக்காக ஓடி வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஈரின் கிட்ட வேலை பார்க்குற லேடியும் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேச போறாங்க. அப்படியே ஈரினுக்கு வேலை வந்துருது. அந்த வேலையை மும்முரமா பார்த்துட்டு இருக்காங்க. அவரை வெயிட் பண்ண சொன்னதையே மறந்துடுறாங்க. அவர் ரொம்ப நேரமா அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஈரினுக்கு அந்த விஷயம் ஞாபகம் வருது. சாரின்ற மாதிரி பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. அவரும் பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சினிமாக்கு போனா என்ன, வரீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப ஈரினோ நடந்து போயிட்டு இருக்க ஹீரோவை பாக்குறாங்க. ஈரினோ ஹீரோவை நேரடியா மீட் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா நேரடியா இவங்க மீட் பண்ணா போலீஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பயப்படுவாங்க. சீக்கிரட்டா தான் பேசிப்பாங்க. இப்ப ஹீரோவை பாக்குற மும்மரத்துல இவங்களும் வரன்ற மாதிரி இந்த பையன் கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த பையனும் சந்தோஷமா கிளம்புறான். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரீகேப்ப சின்னதா நமக்கு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோவோட கை போயிருக்கோம். ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, செயற்கை கையை ஃபிட் பண்ணிடுறாரு. இப்ப டெலிவரி பாயா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி வீட்டுல வச்சு டியூஷன்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பெருசா பேசிக்க முடியாது, ஏதாவது பப்ளிக் பிளேஸ்ல வச்சுதான் இவங்க பேசிப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகலாம்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் ரெண்டு பேருமே சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த டிராவல் ஏஜென்சிக்கு காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் காசா தந்து இப்ப நிறைய காசை தந்துடுறாரு. நீங்க கேட்ட மொத்த காசையும் தந்துட்டேன், எப்ப வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. அவர் இருக்காருல, இன்னும் 2 மாசத்துல அனுப்பி வச்சிடறேன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவோட பேரு ரிஷு அப்படின்றது, ஆனா இப்ப ரவின்ற பேர்ல தான் இருந்துட்டு இருக்காரு. ஹீரோ படிச்சவரா இருப்பாரு, அதனால வீட்டுல வச்சு பசங்களுக்கு டியூஷன்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஹீரோ வீட்டுக்கு கீழே பூனம்ன்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணால சரியா நடக்க முடியாது. கால்ல அவங்க செயற்கை கால் தான் ஃபிட் பண்ணிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் மேல ஒரு கண்ணு இருக்கும். என் ஒய்ஃப் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருப்பாரு. இவர் சிங்கிள்னு நினைச்சுதான் இந்த பொண்ணு அடிக்கடி டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவரும் பெருசா அவங்களை அவாய்ட் பண்ண முடியல, ஏன்னா அவாய்ட் பண்ணிட்டா வேற வீட்டை பாத்துக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, வேற வீட்டுக்கு உடனே போக முடியாது. அதனால இவரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே நடுவுல மட்டும் மீட் பண்ணிப்பாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அப்படி மீட் பண்ணிக்கும் போது ஹீரோ இருக்காருல, இன்னும் 2 மாசத்துல எல்லாமே ஓகே ஆயிடும், நம்ம ரெண்டு பேருமே ஃபாரினுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோயினுமே சந்தோஷப்படுறாங்க. இவங்க பேசுறதுக்கான டைம் முடிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த அபிமன்யு தியேட்டருக்கு போலான்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த நாள் வந்துருது. இப்ப கிளினிக்கை விட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்து ரெடி ஆகுறான். ரெடி ஆனவன் தியேட்டருக்கு வந்துடுறான். முழு டிக்கெட் எனக்கு தாங்கன்ற மாதிரி மொத்த டிக்கெட்டையும் வாங்கிடுறான். ஈரினுக்காக இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனை வர சொன்னதையே ஈரின் மறந்துருப்பாங்க. ஹீரோ இன்னைக்கு வீட்டுக்கே வந்துடுறாரு. வீட்டுல வச்சு இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாலாம் இருந்துட்டு இருக்காங்க. இவனும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றான், ஆனா ஈரின் வரவே மாட்டாங்க. இவன் நேரடியா ஈரினோட வீட்டுக்கே வந்துடுறான். இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஈரினுக்கு அந்த விஷயம் ஞாபகமே வருது. நான் அதை மறந்தே போயிட்டேன் சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சாரி எல்லாம் கேட்காதீங்க, பரவாயில்ல இருக்கட்டும், வேற ஒரு நாள் நம்ம போலாமான்ற மாதிரி கேட்கிறான். சரி போலான்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அந்த அபிமன்யு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாம பாத்தீங்களா, அதை பத்திலாம் இவங்க ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ரொம்பவும் கூட அட்டாச் ஆக ட்ரை பண்ற மாதிரி இருக்கு, அவனை விட்டு வேலைக்கே இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படிலாம் அவன் கிடையாதுன்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஒரு திருடன் ஈரினோட பர்ஸை புடிங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே பிடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி போயிட்டு இருக்கும் போது போலீஸ் ஜீப் அந்த வழியா வருது. போலீஸ் பார்த்தா பிரச்சனை இல்ல, அதனால ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு.
இப்ப வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த திருடனை புடிச்சிடுறாரு. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேற யாரும் கிடையாது, ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒருத்தர் வந்தார்ல அவர்தான். இந்தாங்க மேடம் உங்க பேக்ன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேக்க தந்துடுறாரு. நீங்க தினேஷ் பண்டிட்டோட புக்க படிக்க சொன்னீங்கல்ல, நானும் ஒரு புக்க படிச்சேன், அது மூலியமா தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி அந்த புக்க பத்தி சொல்லிட்டாரு. நம்ம பண்ணதை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்றது ஈரனுக்கு தெளிவா புரிஞ்சிருது. இப்ப ஈரனு ஹீரோவோ ஒரு தியேட்டர்ல வச்சு மீட் பண்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த புக்ல இருக்கிறத தான் நம்ம பண்ணிருக்கோம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, நீ தேவையில்லாம யோசிக்காதான்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல உட்காந்து படம் பார்க்க மாட்டாங்க, தள்ளி தள்ளி உட்காந்து தான் படம் பார்ப்பாங்க. அந்த இடத்துலயும் இன்ஸ்பெக்டர் உட்காந்து இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இத பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. அவர் கண்ணுல படாம கிளம்பணும்ன்ற மாதிரி வேகமா கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோனை அடிக்கடி பார்க்க முடியாதுன்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ இருக்காருல போன் பூத்துல நடுவுல இவங்களுக்கு கால் பண்ணுவாரு. அவர்கிட்ட இருந்து கால் வருமான்னு வெயிட் பண்றாங்க. கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்துருது. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வந்துருச்சுன்னா கண்டிப்பா உன்னை விசாரணை பண்ணுவாரு, ஸ்டேஷனுக்கு கூட உன்னை கூப்பிட வாய்ப்பு இருக்கு, நீல அடிச்சத பத்தி சொல்லிடாத, எப்படியாவது சமாளி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோயின் ஏத்துக்கிறாங்க. ஹீரோ சொன்ன மாதிரியே இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து கால் வருது. ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. இவங்களும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் உட்கார வச்சு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு நிறைய வாட்டி கால் பண்ணிருக்காங்க, அது ஃபேக் நம்பரா தான் இருக்கும். எதுக்காக இத்தனை வாட்டி பேசிருக்கீங்க, யார்கிட்ட பேசுனீங்க, ரிஷு கிட்ட தானே பேசுனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இறந்து போன ரிஷு கிட்ட எப்படி சார் பேச முடியும், Facebookல ஒரு பையன் நம்பர் தந்தான், அவங்க கிட்ட தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் பர்வன் அப்படின்ற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. இந்த பர்வன் இந்த இன்ஸ்பெக்டரை விட சீனியர் போல. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் வெளியே போயிடுறாரு. ஈரனுக்கு தினேஷ் பண்டிட்னு ஒரு ரைட்டரை பிடிக்கும் பாத்தீங்களா, அவர் ஆல்ரெடி இறந்து போனவரா தான் இருப்பாரு. அவர் எப்பயோ எழுதின புக்கை தான் ஈரன் விரும்பி படிப்பாங்க. அதை பத்திலாம் இவர் முதல்ல கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல, என் பேரு பர்வன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட வீட்டுக்கு நீல்னு ஒருத்தன் வந்தான்ல, அந்த நீலுக்கு நான் சித்தப்பா முறை தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் ரிஷுக்கும் சொந்தக்காரன் தான், ரிஷு என்ன மாமான்னு கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 5 வருஷமா நீலை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல, இதை நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இன்ஸ்பெக்டர் சொல்றதை வச்சு பார்த்தா நீயும் ரிஷுவும் சேர்ந்து தான் நீலை சாவடிச்சிருக்கீங்க, உங்க 2 பேரையும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க, ரிஷு தான் இறந்து போனா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நீ நடிக்கிறல, இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும்ன்ற மாதிரி ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. இப்ப பர்வன் இருக்கார்ல, இவளை க்ளோஸா வாட்ச் பண்ணு, அதே சமயம் ஹீரோவோட போட்டோ வச்சு இந்த பகுதி முழுக்க தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆட்கள் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஹீரோவை பத்தி ஒவ்வொரு இடமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோவே கவனிக்கிறாரு. என்ன இந்த அளவுக்கு நம்மள தேடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காரு. அந்த டிராவல் ஏஜென்சி நபரை போய் பார்க்கலான்ற மாதிரி மறுநாள் காலையில பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா போலீஸ் அவரையே தூக்கிடுறாங்க. என்ன இவரையே தூக்கிட்டாங்க, நம்ம கொடுத்து வச்ச காசெல்லாம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் வீடு வீடா போய் செக் பண்றாங்க. அந்த மாதிரி செக் பண்றதுக்காக பூனம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க ஹீரோவோட போட்டோவை காமிச்சு இவனை தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க அந்த போட்டோவையே கொஞ்ச நேரம் பாக்குறாங்க. மேல ஒரு வேலை இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு வந்து உங்க கிட்ட சொல்றேன்ற மாதிரி மேல வந்துடுறாங்க. ஹீரோவும் பயந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. உங்க போட்டோவை காமிச்சு தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது இல்ல, நான் தெரியாதுன்னே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து சொல்றாங்க. அதாவது இன்டைரக்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தேன் சார், இதுக்கு முன்னாடி இவரை பார்த்தது இல்ல அப்படின்ற மாதிரி போட்டோவை தந்துடுறாங்க. இதனால இன்ஸ்பெக்டரும் ஆட்களும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோனை பார்க்கணுன்ற மாதிரி வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. அவங்களும் வேகமா வீட்டுக்குள்ள இழுத்து கொண்டு போயிடுறாங்க. அந்த டிராவல் ஏஜென்சி நபர்கிட்ட சீக்கிரமா பேசு, கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. நம்ம அவங்க கிட்ட தான் அப்ரோச் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு என்னோட மாமா தூக்கிட்டாரு, கண்டிப்பா நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியாது, என் மாமா சீக்கிரமே என்ன கண்டுபிடிச்சிருவாரு, அதுக்கு முன்னாடி நானே சரண்டர் ஆயிடுறேன், நான் தான் நீல கொன்னன்ற மாதிரி சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்காக அப்படி நீ சொல்லணும், அதெல்லாம் ஒன்னும் சொல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் அபிமன்யு இந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தவன் தியேட்டருக்கு இன்னைக்கு நீங்க வரணும், ஞாபகப்படுத்திட்டு போறதுக்காக தான் வந்தன்ற மாதிரி சொல்றான். இவங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இவனை வச்சு நம்ம பிளே பண்ணா என்னன்னு யோசிக்கிறாங்க. இப்ப உள்ள வந்தவங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் என்ன ஐடியான்ற மாதிரி கேக்குறாரு. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. அவன் தியேட்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களும் ஆட்டோ ஒரு சாரியில அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க இவங்க கிட்ட ரொமான்டிக்கா பேசுறாங்க. நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. என்ன திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறீங்க, இவ்வளவு நாள் நம்ம பேசி பழகவே இல்லையேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் இவ்வளவு நாள் உனக்கு டெஸ்ட் தான் வச்சேன், அதுல நீ பாஸ் ஆயிட்ட, என்ன சொல்றேன்னு கேக்குறாங்க. சரி எனக்கு ஓகேன்ற மாதிரி இந்த பையனும் ஏத்துக்கிறான். ஈரினும் மறுநாள் ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஈரின் 5 வருஷமா லைஃப்ல மூவ் ஆன் பண்ணாம இருக்காங்க. இதான் போலீஸ்க்கு ஹெவியா டவுட் வருது. ஒருவேளை இவங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்கன்னா போலீஸ்க்கு டவுட் குறைஞ்சி கிளம்ப வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக தான் இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்திருப்பாங்க. ஹீரோக்கு இந்த ஐடியால பெருசா விருப்பம் இல்ல.
இதுதான் ஒரே வழி, ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த நாள் தான் கல்யாணம், வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கல்யாண நாள் வந்துருது. ஈரனும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பருவன் ஆட்களோட இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவன் நிச்சயமா பாக்குறதுக்கு வருவான், அப்ப தூக்கிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளவு பாதுகாப்பை மீறி ஹீரோ எப்படி வரப்போறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் யோசிக்கிறாங்க. இப்ப அந்த அபிமன்யுவும் தாலியெல்லாம் கட்டிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ பேண்ட் வாத்தியம் வாசிக்கிற மாதிரி இவங்களை கவனிச்சிட்டு இருக்காரு. எப்படியோ ஹீரோ வந்து பாத்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷப்படுறாங்க. இப்ப நைட்டு நேரம் இவங்க நகை நட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. அப்ப அபிமன்யு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்குலாம் ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க அன்னீசியா ஃபீல் பண்றாங்க. சட்டுன்னு அவரை விட்டு விலகிடுறாங்க. ராணிக்கு இதுக்கு முன்னாடி ரிஷுன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாரு, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றதெல்லாம் இவனுக்குமே நல்லா தெரியும். ராணி என்ன சொல்றாங்கன்னா, ரிஷுவை என்னால மறக்க முடியல, அதனால எனக்கு டைம் வேணும்னு சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இவரை பத்தி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவர் சின்ன பையனா இருக்கும் போதே இறந்து போயிடுவாரு. அப்பா இறந்து போனதுனால சொந்தக்காரங்களாம் சேர்ந்துதான் இவரை கவனிச்சிருப்பாங்க. சொந்தக்காரங்களும் மொத்தமா பாம்பு கடிச்சு இறந்து போயிருப்பாங்க. அப்பத்துல இருந்து இவர் மட்டும் தான் தனியா இருந்திருப்பாரு. இவருக்கு தனியா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஒரு நாள் நம்ம இறந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி விஷ ஊசிய போடுறதுக்காக வந்திருப்பாரு. அப்பதான் அபிமன்யுவோட கிளினிக்கு ஈரன் வந்திருப்பாங்க. ஈரனை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படிதான் சாவர எண்ணத்தை கைவிட்டிருப்பாரு. அப்பத்துல இருந்து இவங்க பின்னாடி சுத்தி சுத்தி வந்திருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல இவங்க ரெண்டு பேருமே வாழலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்டிமேட்டா மட்டும் இருக்க மாட்டாங்க. அதே சமயம் ஈரன் இருக்காங்கல்ல, நடுவுல ஹீரோவை மீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பூனம்ன்ற பொண்ணு அடிக்கடி ஹீரோவை டீஸ் பண்ணுவாங்கல்ல, இப்பயும் டீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒத்துழைக்கலனா போலீஸ் கிட்ட நம்மளை பத்தி சொல்லிடுவான்றதுக்காக இவர் அமைதியா இருந்துட்டு இருக்காரு. இப்ப பூனம் சட்டுன்னு இவரை கிஸ் பண்ணிடுறாங்க. இவரும் அன்ஈசியா இருந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் தள்ளி இருந்து ஒய்ஃப் கவனிச்சிடுறாங்க. ஒய்ஃப் பாத்துட்டாங்கன்னு தெரிஞ்சனே இவர் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. எதுக்காக என்ன பார்த்து விலகி விலகி போறீங்க, நீங்களும் மாற்றுத்திறனாளி நானும் மாற்றுத்திறனாளி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பூனம் சொல்றாங்க. அதெல்லாம் கண்டுக்காம இவர் வேக வேகமா ஈரனை பார்க்கறதுக்காக ஓடி வராரு. லவ் ஃபெயிலியருக்காக தினேஷ் பண்டிட் ஒரு வாசகம் சொல்லியிருப்பாரு. அந்த வாசகத்தை எழுதி வச்சுட்டு தான் அவங்க போயிருக்காங்க. நம்ம மேல செம்ம கோவமா இருக்கான்றதை இவரும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப வேற ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. நீ எதுக்காக அப்படி கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி ஈரன் கோவமா கேக்குறாங்க. நான் கொஞ்சம் முரண்டு பிடிச்சாலும் அவ போலீஸ் கிட்ட போயிடுவா, நான் தள்ளி விட்டேன், நீயும் பார்த்தல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க ரெண்டு பேருக்கு கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா நான் ஒரு வாட்டி கூட அவனை நெருங்க விட்டது இல்ல, காரணம் நான் ஒன்னதான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு பேருக்கும் லைட்டா சண்டை ஏற்பட்டது. ஈரன் பார்த்த விஷயத்தினால ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. பயங்கரமா சரக்கெல்லாம் அடிச்சிருக்காங்க. இப்ப போதையில என்னென்னமோ வளரிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு அபிமன்யு வராரு. இவங்க அபிமன்யுவை பார்த்து ரிஷு ரிஷுன்னு சொல்றாங்க. ரிஷு, தயவு செஞ்சு இங்க இருந்து என்ன கூட்டு போயிடு, நம்ம வெளியூருக்கு போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எது ரிஷுவா? அப்ப ரிஷு உயிரோட இருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவருக்கு இந்த இடத்துல டவுட்லாம் வந்துருது. காலையில ஈரனுக்கு போதெல்லாம் தெரிஞ்சிருது. ஈரனோ வெளியே வராங்க. அப்ப இவர் இருக்கார்ல, உன் ரிஷுக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப ரிஷுவை பத்தி தெரிஞ்சிருச்சு போலன்ற மாதிரி இவங்க கால் பண்றாங்க. இப்போ ஒரு ராட்னத்துல வச்சு இவங்க மூணு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அபிமன்யு என்ன சொல்றானா, நீங்க ரெண்டு பேருமே சேர்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க வெளியூருக்கு தானே போனோம், எனக்கு தெரிஞ்ச டிராவல் ஏஜென்சி இருக்கு, அவங்க கிட்ட பேசி உங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் சொல்றதை கேட்டு ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. நீ கஷ்டத்துல இருக்கும் போது எப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு அந்த அபிமன்யு இருக்கான்ல, ஈரன் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், உங்க கூட இருந்தாதான் சந்தோஷமா இருப்பாங்கன்னா அது எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டு என் கூட கூட திரும்பி வர வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்றேன்ற மாதிரி சொல்றான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நாங்க ரெண்டு பேர் பிரியவே மாட்டோம்னு ஹீரோ சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி அபிமன்யு ஏத்துக்கிறான். அபிமன்யு ஒரு கிளினிக் வச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த கிளினிக்கு ஹீரோவை கூட்டு வந்துடுறான். நான் கதவை தட்டினா மட்டும் தரங்க, வேற யாரு கதவை தட்டினாலும் திறக்காதீங்கன்னு சொல்றான். சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப அபிமன்யு வீட்டுக்கு வந்துடுறான். அபிமன்யுவை இவ்வளவு நாள் இவங்க ஏமாத்திருக்காங்கல்ல, அதனால ஈரனும் மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் உங்களை மன்னிச்சிட்டேன், அதுக்கு பதிலா என் கூட போட்டிங்க்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறான். சரி வரன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. முதல்ல உங்க ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம போட்டிங்க்கு போலான்ற மாதிரி சாப்பாடு எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. யாரா இருக்கும், அவன் தான் வரான் போல அப்படின்ற மாதிரி இவர் கதை ஓபன் பண்றாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு பூனம் வந்திருக்காங்க. பூனம், நீ எப்படி வந்தன்னு கேக்குறாரு. உங்களை ஃபாலோ பண்ணி தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது போலீஸ்க்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே சட்டுன்னு இவரே கிஸ் பண்ணிடுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, போலீஸ் கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடாத, ஒரு மாசத்துல நானே உன்னை தேடி வரேன், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. இதனால பூனமோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், இப்ப கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. திரும்பி கொஞ்ச நேரத்துல யாரோ கதவை தட்டுறாங்க. ஈரவும் கதவை திறந்துடுறாரு. ஒரு பையன் தான் வந்திருக்கான். அந்த பையன் அபிமன்யுவை தான் பாக்குறதுக்காக வந்திருக்கான் போல. அவன் யாரு என்னன்னு தெரியல. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அபிமன்யு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உள்ள வந்து அபிமன்யு இருக்காருல, இந்த இடத்துல மல்லிப்பூ வர ஸ்மெல்ல கண்டுபிடிச்சிடுறாரு. ஏதாவது பொண்ணு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஈரவும் இவன் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பூனமை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அவ என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். ஈரினோ உங்களை தான் விரும்புறாங்க, இந்த பூனமும் உங்களை தான் விரும்புறா, என்ன மாதிரி ஆட்களுக்கு தான் ஆள் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்றான். இப்ப அபிமன்யுவும் சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறான். அப்பதான் செருப்பு காலோட யாரோ உள்ள வந்திருக்கிறது இவனுக்கு தெரிய வருது. ஏன்னா உள்ள மண்ணா இருக்கு. அந்த மண்ணெல்லாம் பாக்குறவன் வேற யாரோ உள்ள வந்திருக்காங்க யாருன்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்கிறான். நடுவுல ஒரு பையன் வந்தான்ல, அதை பத்தி ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இவன் வெளியே வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. போட்டிங் போலான்னு சொன்னான்ல, போட்டிங்காக தான் ஹீரோயினை கூட்டு வந்திருக்கான். இங்க முதல்ல இருக்குன்னு சொன்னாங்களே, உண்மையான்னு கேக்குறாங்க. உண்மைதான் மேடம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இவன் பேச்சே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, என்ன வித்தியாசமா பேசுறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வந்த பையன் ஹீரோ கிட்ட ஏதோ சொல்லியிருக்கான் போல, அதனால அபிமன்யுவோட சீக்ரெட் ஹீரோக்கு தெரிஞ்சிருது. என் சீக்ரெட் தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இப்ப ஹீரோவை சட்டுன்னு தள்ளி விடுறான். கதவை சாத்திட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். கதவை தரன்னு சொல்லிட்டாரு. இவன் கண்டுக்காம வேகமா கிளம்பிடுறான். என் சீக்ரெட்டை உங்க ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த சீக்ரெட்டை உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவனோட அப்பா இறந்து போனார்ல, நார்மலா இறந்து போயிருக்க மாட்டாரு, சொந்தக்காரங்களாம் டார்ச்சர் பண்ணி தான் சாவடிச்சிருப்பாங்க. இதனால சொந்தக்காரங்க மேல இவனுக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். அதனால பாம்பை செட் பண்ணி இவன் தான் சொந்தக்காரங்களோட கதையெல்லாம் முடிச்சிருப்பான். மகுடிலாம் ஊத தெரிஞ்ச ஒரு பையனை வச்சுதான் இந்த விஷயத்த முடிச்சிருப்பாரு. அந்த பையன் இருக்கான்ல, இதே விஷயத்த வச்சு தொடர்ச்சியா அபிமன்யுவை மிரட்டிக்கிட்டே இருப்பான். ஹீரோவை பார்க்கறதுக்கு ஒரு பையன் வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அது அந்த பையனா தான் இருக்கும். அது மூலியமா தான் ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்ப ஹீரோவும் அதை உடச்சிட்டு வெளியே வந்துடுறாரு. ஈரினை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. இப்ப இந்த அபிமன்யு ஈரினை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். நீங்க மட்டும் தினேஷ் பண்டிட்டோட ஃபேன் இல்ல, நானும் தான் ஃபேனு, எவ்வளவு புக் வச்சிருக்கேன் பாருங்கன்ற மாதிரி பீரோ முழுக்க புக்கை காட்டுறான். இப்பதான் இவங்களை பார்த்த மொத சந்திப்பை பத்தி சொல்றான். இவங்களை பார்த்தோன்னே பிடிச்சதுக்கு காரணம் இவங்க கையில தினேஷ் பண்டிட்டோட புக் இருக்கும். அப்பத்துல இருந்து தான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இப்படி பேசிட்டு இருக்கவன் திடீர்னு ஈரினை அடிக்க ஆரம்பிச்சிடறான் போல. ஈரின் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. தப்பிக்கணும்ன்றதுக்காக வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இததான் படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் என்ன கொல்ல பாக்குறாரு, காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அபிமன்யுவை மீன் பண்ணி தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த பருவன் தான் கோவமா இருக்காருல்ல, உங்களை காப்பாத்தலாம் வர முடியாது போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் ரிஷுவை பத்தி சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. ரிஷு இருக்கிறது உண்மைதான், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதனால இவர் இருக்கார்ல, ஆட்களை மொத்தமா போக சொல்லி செக் பண்ண சொல்லிட்டாரு. இப்ப ஆட்களும் வேகமா இவங்க வீட்டுக்கு போய் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது யாருமே அந்த இடத்துல இல்லன்றது தெரிய வருது. ஒரு இடத்துல எரிஞ்ச நிலைமையில வேன் இருக்கிறதா இவங்களுக்கு தகவல் கிடைக்குது. லேக்குக்கு பக்கத்துல தான் அந்த வேன் எரிஞ்சிருக்கும். அந்த வேனை பாக்குறதுக்காக இவங்க மொத்தமா வராங்க. அந்த வேன்ல 2 பேரோட பாடி கிடைக்குது. ஒன்னு பூனமோட பாடியா இருக்கும், ஏன்னா அவங்க செயற்கை கால் வச்சிருப்பாங்கல்ல, அது மூலியமா அவங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி 2வது ஆளு அபிமன்யுவா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவனோட திங்ஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இவங்களால பாடியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ண முடியல. உன்னோட ரிஷு தான் இந்த 2 கொலையை பண்ணி இப்போ ஒளிஞ்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டாரு. கண்டிப்பா ரிஷு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவன் பண்ணனா வேற யார் பண்ணிருப்பா, கண்டிப்பா அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. பர்வனி ஹீரோ மேலதான் செம்ம கோவத்துல இருக்காரு. ஈரினை அடிச்சா ஹீரோ வெளியே வருவாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவளை போட்டு பயங்கரமா அடிங்க, நீங்க பயங்கரமா அடிக்கிறீங்கன்றத மீடியாக்கு நீங்களே கசிய விடுங்க, ஏன்னா மீடியா மூலியமா அவன் இந்த விஷயத்த பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆட்கள் ஈரினை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. எதுவுமே பண்ணாத ஈரினை போட்டு போலீஸுங்களாம் பயங்கரமா அடிக்கிறாங்கன்ற மாதிரி இவங்களே நியூஸ கசிய விடுறாங்க. இப்ப மீடியால எல்லாம் இதை பத்தி தான் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நியூஸ் மூலியமா ஹீரோவா கவனிச்சிட்டு இருக்காரு. நம்ம நேரடியா பர்வன் கிட்ட பேசலாம் முடிவு பண்றாரு. இப்ப இவரே ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அந்த பர்வனுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. ஆட்களும் வீடியோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பர்வன் கிட்ட எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீல கொலை பண்ணது நான் தான் மாமா, என்ன எதுனாலும் பண்ணிக்கோங்க, தேவையில்லாம அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதீங்க, இந்த இடத்துல நம்ம சந்திப்பை வச்சுப்போம், ராணியை விட்டுருங்க, நான் வேணா வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. ட்ரெயின் பாஸ் ஆகிற பிரிட்ஜுக்கு வரன்ற மாதிரி தான் ஹீரோ சொல்லியிருப்பாரு. இந்த இடத்தை எதுக்காக சூஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி பர்வான் யோசிக்கிறாரு. அவன் கண்டிப்பா ராணியை தூக்கிட்டு இங்க இருந்து தப்பிக்க தான் ட்ரை பண்ணுவான், நம்ம தப்பிக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க இருந்து குதிச்சு தப்பிக்கலான்னு பார்த்தா கீழே முழுக்க முதல்ல தான் இருக்கும். அவன் கீழே தப்பிக்க முடியாது, மேல் வழியா தான் போக முடியும், அந்த இடத்தெல்லாம் பிளாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆட்களும் நாங்க ரெடியா தான் சார் இருக்கோம், பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு எப்படியும் ஹீரோவை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப ராணியா அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப பிரிட்ஜோட ஆரம்பத்துல அந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. திடீர்னு ட்ரெயின் நின்றுது, உள்ள இருந்து ஹீரோ தான் வராரு. இதெல்லாம் இவங்க லாங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. நான் இங்கே தான் இருப்பேன், ராணி அனுப்புங்க, நான் வரேன்ற மாதிரி சொல்றான். சைட்ல சர்வல் மாதிரி ஒரு இடம் இருக்கு. இப்ப ஹீரோனா வேக வேகமா அந்த சர்வல் மூலியமா மேல வந்துடுறாங்க. இப்ப ஹீரோக்கு பக்கத்துல வந்து ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. இவர் போலீஸ் ஆளுங்களையும் போக சொல்லிட்டாரு. போலீஸ் ஆளுங்களும் அந்த சர்வல் வழியா மேல ஏறிடுறாங்க. ஆனா அவங்க பக்கத்துல போக மாட்டாங்க. ஆனா பக்கத்துல ஒரு போலீஸ் மட்டும் போறான். நான் சொல்லாமே யார் போறது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பர்வன் கேட்டுட்டு இருக்காரு. சரி, அவன் நம்ம ஆள் இல்லைன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. வரது வேற யாரும் கிடையாது, அபிமன்யுவா தான் இருப்பான். அபிமன்யு இறந்து போயிட்டான்னு சொன்னாங்க, எப்படி தப்பிச்சு வந்தான்னு தெரியல. இவங்க 2 பேர் மேல செம்ம கோவத்துல இருக்கான். உங்களை விட மாட்டேன்ற மாதிரி கன் எடுத்து பாயிண்ட் பண்றான். ஹீரோ தடுத்து அவன் கூட சண்டை போடுறாரு. 3 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
இப்போ 3 பேருமே பிரிட்ஜ்ல தொங்கிட்டு இருக்காங்க. அங்க வச்சுமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல 3 பேருமே லேக்குக்குள்ள விழுந்துடுறாங்க. என்ன லேக்குக்குள்ள விழுந்துட்டாங்கன்ற மாதிரி போலீஸுங்களாம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த லேக் முழுக்கவே முதல்ல தான் இருக்கு. கண்டிப்பா 3 பேருமே இறந்து போயிருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மீடியாட்கள் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பர்வனும் டீமும் உள்ள தேடுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரோட பாடியும் கிடைக்கவே மாட்டேங்குது. இவங்க கவனமா வேற தேடணும். அதனால பொறுமையா தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தேடுறதுல ஹீரோவோட கை மட்டும் தான் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த செயற்கை கை மட்டும் தான் கிடைக்குது. இவங்களாலயும் முழுசாலாம் தேட முடியாது. ஏன்னா உள்ள முதல்ல இருக்குல்ல, அதனால கொஞ்சம் தான் தேட முடியும். 3 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இந்த பர்வன் சில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாரு. அது மூலியமா இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இத பத்தி டீம் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி டீம்ல எல்லாரையும் உட்கார வச்சிடுறாரு. குறிப்பா சீனியரை உட்கார வச்சு இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த அபிமன்யு ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையும் பாம்பை கடிக்க விட்டு காலி பண்ணா பாத்தீங்களா, அதை பத்தி இவருக்கு தெரிய வந்துருது. மகுடி ஊதுறவனை வச்சுதான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். அந்த மகுடி ஊதுறவனை மிரட்டி மிரட்டி தொடர்ச்சியா காசு வாங்கியிருக்கான். இந்த ஃபுட்டேஜை பாருங்கன்ற மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாரு. முதல்ல அபிமன்யு கிளினிக்ல ஈரவை விட்டுட்டு போனான் பாத்தீங்களா, அவன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் முதல்ல அந்த இடத்துக்கு இந்த பூனம் வந்திருப்பாங்க. இவர் பூனமை பேசி அனுப்பி விட்டுருப்பாரு. ரெண்டாவதா மிரட்டி காசு கேட்கிறவன் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அவனும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி இருப்பான். அப்படி கிளம்புன 2 பேரோட கதையை தான் முடிச்சிருக்காங்க. 3 பேருமே சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அபிமன்யு கூட பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அபிமன்யு மட்டும் தான் அவங்க 2 பேரோட கதையை முடிச்சான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரன் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்தாங்கல்ல, அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்த காட்டுறாரு. அபிமன்யுவும் ஈரனும் வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஈரோ வேக வேகமா அவங்க வீட்டுக்குள்ள போயிருப்பாரு. ஒரு அரை மணி நேரம் 3 பேருமே வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அவ்வளவு வேகமா ஓடி போன ஹீரோ எதுக்காக அரை மணி நேரம் உள்ள இருக்கணும்? 3 பேருமே சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அந்த பிளானோட முதல் ஸ்டெப்பா தான் ஈரன் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது அபிமன்யு என்ன கொல்ல பாக்குறான்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்தாங்கல்ல, அதுவே பிளான்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சீனியருக்கு நிறைய டவுட் வருது. அவங்க 3 பேர் சேர்ந்து தான் பிளான் போட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. அவங்க 3 பேருமே எதுக்காக லேக்குக்குள்ள குதிக்கிறதுக்கு யோசிக்கணும்? அப்படி குதிக்கிற முடிவு எடுக்கிறது முட்டாள்தனம் தானே. அவங்க 3 பேருமே உண்மையில இறந்து போயிருக்க தான் வாய்ப்பு இருக்கு. நீங்க பர்சனலா இந்த கேஸை ரொம்ப தீவிரமா விசாரிக்கிறீங்கன்னு புரியுது. நமக்கு பாக்குறதுக்கு மத்த கேஸ்லாம் இருக்கு. அதனால இந்த கேஸை விட்டு விலகிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் நானும் நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க தப்பிச்சிருக்க தான் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது சார், ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரிலாம் பர்வன் கிட்ட சொல்லிட்டு போறாரு. இப்ப 6 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரனும் அபிமன்யுவும் இப்ப வேற ஒரு ஊர்ல தான் இருந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஈரோவை காணோம். ஈரோக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்ப ஈரன் யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த லேக்குக்குள்ள இருந்து இவங்க 2 பேர் மட்டும் தான் வெளியே வராங்க. ஈரோவா அந்த முதல்ல கடிச்சிருது போல. ஈரனு ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. இப்போ ஹோம்வொர்க் எல்லாம் பசங்க கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணோட ஹோம்வொர்க்கை செக் பண்றாங்க. அதுல பார்த்தா ஏதோ எழுதி இருக்கு. அப்படி எழுதி இருக்கிறதை இவங்க படிச்சு பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்ன எழுதி இருந்ததுன்னு தெரியல. இப்ப பர்வன் வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. என்னதான் வந்திருக்குன்ற மாதிரி இவரும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. தினேஷ் பண்டிட்னு ஒரு ரைட்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட புக் ஒன்னு தான் வந்திருக்கு. அந்த புக் ரிலீஸே ஆயிருக்காது. மொத்தமே 3 காப்பி தான் இருக்கு. அதுல ஒரு காப்பி தான் இது. இத படிங்க, உங்களுக்கு புரியும்ன்ற மாதிரி யாரோ எழுதியிருக்காங்க. இவரும் என்னதான் இருக்குன்றத படிக்கிறாரு. அப்பதான் அவங்க பண்ண பிளான நமக்கு காட்டுறாங்க. ஈரவும் அபிமன்யும் தண்ணியில குதிச்சு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அப்படி தண்ணியில குதிச்சு தப்பிக்கணும்னா அந்த பகுதியில இருக்க முதலையெல்லாம் போக வைக்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. அது பெரிய லேக்கா தான் இருக்கும். லேக்கோட மத்த மூலையில அந்த முதலைய போக வைக்கணும்னு நினைக்கிறாங்க. முதலைய பொறுத்த வரைக்கும் எங்க இற கிடைக்குதோ அதே இடத்துல தான் அது ஸ்டே பண்ணும். அதனால வேணும்ட்டே தள்ளி இருக்கிற பகுதியில நிறைய கரியெல்லாம் போடுறாங்க. தொடர்ச்சியா இற கிடைக்கிறதுனால அந்த இடத்துக்கு அதுங்கெல்லாம் வந்துருங்க. இதனால ஈஸியா நம்ம தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த தினேஷ் பண்டிட்டோட புக்ல தான் இந்த ஐடியா இருக்கும். இவங்க 3 பேருமே சண்டை போடுற மாதிரி நடிச்சு வேணும்ட்டே அந்த லேக்ல குதிச்சிருப்பாங்க. அப்படிதான் அவங்க தப்பிச்சாங்க அப்படின்றது இவருக்கு புரிய வருது. அதே சமயம் அதுல ஒரு லெட்டர் இருக்கு. இந்த பகுதிக்கு வாங்கன்ற மாதிரி எழுதி இருக்கு. இப்ப வேலையை முடிச்சுட்டு அபிமன்யு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அபிமன்யுக்கும் ஒரு பேப்பர் வந்திருக்கு. என்ன பேப்பர்ல இருக்குன்னு பாக்குறாரு. இந்த பகுதிக்கு வான்ற மாதிரி போட்டிருக்கு. அப்ப இந்த பேப்பர்லாம் அனுப்புறது யாரு என்னன்னு தெரியல. அபிமன்யுவும் போலான்னு முடிவு பண்றாரு. இப்ப அபிமன்யு அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. பார்த்தா ஈரன் இருக்காங்கல்ல, அந்த உச்சில இருந்து குதிக்கிறதுக்கு நின்னுட்டு இருக்காங்க. எதுக்காக குதிக்க போறீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்பதான் இந்த இடத்துக்கு பர்வன் வந்துடுறாரு. இவர் எப்படி வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அபிமன்யு ஷாக் ஆயிட்டு இருக்கான். அவதான் என்ன வர சொல்லியிருக்கா போல அப்படின்ற மாதிரி பர்வன் சொல்றாரு. இந்த இடத்துல ஈரன் இருக்காங்கல்ல, என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் விஷுவலா காட்டுறாங்க. அபிமன்யு ஈரன் அடிச்சிருக்க மாட்டாரு. ஈரன் யாடகுடமா ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. அந்த சமயம் தான் ஈரோவும் வீட்டுக்கு வந்திருப்பாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி 2 பேருமே சேர்ந்து ஈரனை எழுப்பி விடுறாங்க. இவங்க 3 பேருமே தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. பாம்பு வச்சு சொந்தக்காரங்களை கடிக்க வச்சாங்க பாத்தீங்களா, அது கூட அந்த தினேஷ் பண்டிட் நாவல்ல வந்த ஐடியாவா தான் இருக்கும்.
அவரோட நாவல் ஐடியால இருந்து ஏதாவது ஒரு ஐடியாவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஈரனும் இந்த புக்கை காட்டுறாங்க. இந்த புக்கு கம்மி காப்பி தான் இருக்கு, இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கேத்த மாதிரி பிளான் போடலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இவங்க யாரையும் கொல்றதுக்கு பிளான் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க 2 பேர் இருக்கிறது ஆபத்துன்னு அபிமன்யு நினைச்சிருப்பான். அதனால அவங்க 2 பேரோட கதையை முடிச்சிருப்பான். லேக்குக்குள்ள குதிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு நமக்கு காட்டுறாங்க. இவங்க 3 பேருமே நீந்தி ஒரு பகுதியை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு முதலை இருக்கு. அந்த முதலைய பார்த்து இந்த அபிமன்யு சந்தோஷம் தான் படுறான். ஈரவை சாவடிக்கிறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்புன்ற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா ஈரவால சரியா நீச்சல் அடிக்க முடியாதுல்ல. ஈரவை சிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே அந்த முதலைக்கு பக்கத்துல சிக்க வச்சிடுறாரு. இவர் மட்டும் வேகமா அங்க இருந்து கிளம்புறாரு. ஈரவை காப்பாத்த முடியல அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கிட்ட நடிச்சிருப்பாரு. உண்மையிலேயே ஈரவை காப்பாத்த முடியல போல அப்படின்ற மாதிரி ஈரின் நினைச்சிருப்பாங்க. ஆனா பிரசன்ட்ல ஈரின் இருக்காங்கல்ல, நீ தான் அவரை மாட்ட வச்சன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, நீ என்னோட லைஃப்ல வேணும்ன்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கு ஈரின் இருக்காங்கல்ல, நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது, ஆனா அது எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட. இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து என்னால வாழ முடியாது, நான் போக போறேன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போறாங்க. வேணா வேணான்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஈரின் சட்டுன்னு மேல இருந்து குதிச்சிடுறாங்க. இத பாக்குற இவருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப பக்கத்துல வந்த பருவனும் என்னப்பா நம்ம கிளம்பலாமான்னு கேக்குறாரு. ஏன்னா இவன் 2 கொலை பண்ணிருக்கான்ல, அதுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறதுக்கு முடிவு பண்றாரு. இப்ப இவனை ஏர்போர்ட்ல தான் உட்கார வச்சிருக்காங்க. பருவனும் இங்க இருக்க போலீஸுங்க கிட்ட ஈரின் பாடியை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆளுங்களும் தேடி பார்த்திருக்காங்க. ஆனா ஈரினோட பாடியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது பாடி கிடைக்கலையான்ற மாதிரி பருவனும் யோசிச்சுக்கிட்டே உட்கார்றாரு. என்ன பாடி கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி அபிமன்யு கேக்குறான். அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இந்த இடத்துல அபிமன்யு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. ஈரவை மாட்ட வச்சிட்டோன்ற மாதிரி அபிமன்யு நினைச்சான் பாத்தீங்களா. ஆனா ஈரோ அந்த முதலைக்கு ஆட்டம் காமிச்சு அங்க இருந்து தப்பிச்சிருப்பாரு. ஆக்சுவலா ஈரின் எதையோ பார்த்து ஷாக் ஆன மாதிரி காமிச்சாங்கல்ல, ஈரோ கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கும். என்ன பார்க்க இங்க வான்ற மாதிரி லெட்டர் போட்டிருப்பாரு. இவங்களும் வேக வேகமா பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அங்க ஈரோவை பார்த்து பேசுறாங்க. ஈரோவும் அவன் தான் என்ன மாட்ட வச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அவனை மாட்ட வச்சுட்டு நம்ம தப்பிக்கலாம்னு யோசிச்சிருப்பாங்க. பருவனை அவங்க தான் வர வச்சிருப்பாங்க. அவனை வேணும்ட்டே மாட்ட வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஈரின் மேல இருந்து குதிச்சாங்கல்ல, கீழே ஏற்பாடுலாம் பண்ணி வச்சுட்டு தான் குதிச்சிருப்பாங்க. இப்ப 2 பேருமே ஒரு இடத்துல வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க இப்படிதான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றது இந்த அபிமன்யுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப இவங்க போக வேண்டிய பிளைட் வந்துருது. இவங்களும் அந்த பிளைட்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பருவன் இருக்காருல்ல, அந்த தினேஷ் பண்டிட் உன்னோட அப்பா தானேன்னு கேக்குறாரு. என்னோட அப்பான்றது எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்ற மாதிரி இவன் ஆச்சரியப்படுறான். ஆக்சுவலா அந்த ரைட்டரே இவனோட அப்பா. அதனால தான் ஈரின் கிட்ட அந்த புக் இருக்கிறத பார்த்தோன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ரிலீஸே ஆகாத புக்கு இவன் கிட்ட மட்டும் இருந்தது இல்ல, அதுக்கு அதுதான் காரணமா இருக்கும். சோ இவன் மாட்டிக்கிட்டான், அவங்க 2 பேர் தப்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.